अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அர்ச்சாவதார அனுபவத்தை செய்கின்ற பெரியாழ்வார் திருவரங்கம் பெரிய கோவில் எம்பெருமானை அனுபவிக்கின்ற திருமொழி 4ஆம் பத்து 9ஆம் திருமொழி. அதிலே முதல் 2-3 பாசுரங்களிலே அவனை ராமனாக அனுபவித்தார். அடுத்த 2-3 பாசுரங்களிலே அவனையே கண்ணனாக அனுபவித்தார். அதற்கு பிறகு ஒரு பாசுரத்திலே அவனை வாமனனாக, மறுபடியும் ஒரு பாசுரத்திலே அவனை நரசிங்க பெருமானாக என்று இப்படி பல பல பாசுரங்களிலே, அதாவது 8 பாசுரங்களிலே அவனுடைய விபவாவதாரங்களையும் சேர்த்து அனுபவித்தார். இப்பொழுது 9வது பாசுரத்திலே தசாவதாரத்தையும் சொல்லுகின்றார். அதாவது எம்பெருமானுடைய அவதாரங்களுக்குள்ளே மிக முக்கியமான அவதாரங்களாக 10 அவதாரங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த 10 அவதாரங்களையும் சேர்த்து ஒரே பாசுரத்திலே அருளிச் செய்கிற பெரியாழ்வார் இப்படி செய்தவனன்றோ திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று தெரிவிக்கின்றார். தசாவதாரத்தையும் சேர்த்து பெரியாழ்வார் அருளிச் செய்த பாசுரம் இது ஒன்றுதான், ஒரே ஒரு பாசுரம் தான். எல்லாரும் குறித்து கொள்ள வேண்டிய பாசுரம் இது. தேவுடைய மீனமாயாமயாயேனமாய் அரியாய் குரலாய் மூருவிலி ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் தேவலொடுவிடையன்னம் செங்கமல மலரேறி ஊசலாடி பூவனமே சுதைந்தொழு செம்பொடியாடி விளையாடும் புனலரங்கமே. எம்பெருமானுடைய தசாவதாரங்களை எப்படி சொல்லுகிறார் பெரியாழ்வார் பாருங்கள். தேவுடைய மீனமாய், தேவுடைய என்றால் தேவு தேஜஸ் என்று சொல்லலாம், நல்ல அதாவது பிரகாசம் என்று சொல்லலாம். தேசம் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. திவு என்கிற சப்தத்திற்கு பல பல பொருள்கள் உண்டு. ஆயினாலே தேவுடைய என்றால் நல்ல பிரகாசத்தை உடைய என்று ஒரு பொருளை கொள்வோம். அது எல்லா அவதாரங்களுக்குமே பொருந்தும். என்னென்ன மீனமாய் மத்ஸ்யாவதாரம், ஆமையாய் கூர்மாவதாரம், ஏனமாய் வராகாவதாரம். அதற்கு மேலே என்ன தெரிவிக்கிறார்? தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் நரசிம்மாவதாரம், குரலாய் வாமனாவதாரம். அதற்கு பிறகு மூவுருவில் இராமனாய் என்று 3 ராமபிரான் என்று தெரிவித்தார். அதாவது முதலிலே பரசுராமன், அடுத்தபடியாக தசராமன் தசரதராமன், 3ஆவதாக பலராமன் என்று மூவுருவில் இராமனாய், அடுத்தபடியாக கண்ணனாய் என்று 9வது அவதாரம். இனிமேல் வரப்போகிற அவதாரமாக சொல்லப்படுவது கற்கி, அதையும் சேர்த்து சொல்லிவிட்டார். ஆக மூவுருவில் ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் என்று இப்படி அசுர வர்க்கத்தை துட்டர்களை முடிப்பதற்காக இப்படியெல்லாம் அவதரிக்கிறவன் இருக்கிறானே, அவனுடைய கோயில் எது என்று கேட்டால் அது திருவரங்கம் பெரிய கோயில் என்று தெரிவித்தார். அங்கே ஒரு இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார். என்ன காட்சி என்னால், சேவலொடு பெடையன்னம் செங்கமல மலரேறி. ஒரு பெடையன்னம் என்றால் ஒரு பெண் பறவை. அது என்ன செய்கிறது? தன்னுடைய ஆண் பறவையான சேவலோடு ஒரு செங்கமல மலரிலே ஏறுகிறதாம். ஏறி என்ன செய்கிறது என்றால் அந்த பூவன மேல் செம்பொடியாடி என்று, அது மெத்தென்று இருக்கிறது அல்லவா அந்த செங்கமலம். ஆயினால ஆணும் பெண்ணும் ஒன்றோடொன்று கூடி கழிக்கின்றன அந்த செங்கமல மலரிலே. அப்படி கூடி கழிக்கிற காலத்திலே அந்த செங்கமல மலர் ஊஞ்சல் ஆடுவது போல ஆடுகின்றது, இப்படி மகிழ்கின்றது. அதாவது இப்படிப்பட்ட திரியக்குகளும் கூட கழித்து வர்த்திக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி நிழலின் கீழே இருந்தால் எப்பேற்பட்டவர்களும் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் என்பதை தெரிவிக்கும் விதமாக சேவலோடு பெடையன்னம் செங்கமல மலரேறி ஊசலாடி என்றால் ஊஞ்சலாடி, அந்த மலரே அப்படி ஊஞ்சல் போல ஆடுகின்றது. அந்த பூவன மேல் செம்பொடியாடி விளையாடும் புனரங்கம் என்று இப்படி திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்னப்பறவைகள் கூட மிகவும் கழித்து வர்த்திக்கின்றன, ஒரு குறையும் இல்லாமல் அவைகள் இருக்கின்றன என்று தெரிவிக்கின்றார். அதை சுவாபதேசத்திலே நாம் கொள்ளுகிற பொழுது நம்முடைய சம்பிரதாயத்திலே பல பல ஆச்சாரியர்கள் தங்களுடைய தர்ம பத்தினிகளோடு கூடியிருந்து அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழல், அதுதான் தாமரை, அதிலே இருந்து கொண்டு எல்லா விதமான அனுபவங்களையும், அதாவது எம்பெருமானை தாங்கள் எம்பெருமானுக்கு தொண்டு செய்து தாங்கள் அனுபவிக்கிற அனுபவங்கள்
அத்தனையும் பெற்றார்கள் என்பதையும் இங்கே நாம் சாபதேசத்திலே கொள்ளலாம். இப்படி இந்த 9வது பாசுரத்திலே அனுபவித்தவர் அதற்கு பிறகு 10வது பாசுரத்திலே அவனுடைய திருவரங்கநாதனுடைய பெருமைகளை பலவிதமாக தெரிவிக்கின்றார். இன்னது என்று சொல்ல முடியவில்லை. ஆகையினாலே எல்லாவற்றையும் ஆளுபவன் அவன்தான், உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் ஆளுபவன் அவன்தான் என்று 10வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். செருவாளன் புள்ளாளன் மண்ணாளன் செருச்செய்யும் நாந்தகம் என்னும் ஒருவாளன் மறையாளன் ஓடாத படையாளன் விழுக்கையாளன் இரவாளன் பகையாளன் எண்ணையாளன் ஏவுலகப் பெரும்புறவாளன் திருவாளனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே. இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் திருவரங்கத்திலே இருக்கிறவன் என்றால் செருவாளும் புள்ளாளன். செரு என்னால் யுத்தம், அதை ஆளுகின்ற புல் என்றால் கருடன். எம்பெருமான் அசுரர்களோடு யுத்தம் செய்கின்ற பொழுது அந்த யுத்தத்தை நடத்துபவனே கருடன் தானா. ஆகையினாலே அந்த புல்லை ஆளுகின்றவன். ஆளன் என்னால் ஆளுகின்றவன், அதை நியமிப்பவன், நியமித்து நடத்துபவன். செருவை ஆளுகின்ற புல்லை ஆளுபவன், பறவையை ஆளுபவன் புல்லாளன். மண்ணாளன், இந்த மண்ணை ஆளுபவன், பூமியை ஆளுபவன். செருவாளும் புல்லாளன் மண்ணாளன். செரு செய்யும் நாந்தகம் என்னால் அவனுடைய கையிலே இருக்கக்கூடிய நந்தகம் என்கிற வாள், அந்த நந்தகம் என்னும் ஒரு வாளன் என்ற ஒரு வாளை உடையவன் என்று தெரிவிக்கின்றார். நாந்தகம் என்னும் ஒரு வாளன். மறையாளன், மறையாளன் என்னால் வேதத்திற்கு நிர்வாககன், வேதத்தையே நமக்கு தன்னுடைய நினைவிலே வைத்துக் கொண்டிருந்து கொடுப்பவன் பகவான் அல்லவா. அதனால மறையாளன். ஓடாத படையாளன், தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய படை அது எப்படிப்பட்டது என்னால் புறமுதுகிட்டு ஓடாத படை. அது மட்டுமல்ல, நாட்டிலே இது போன்றதொன்று மற்றொன்று கிடையாது என்று நாட்டிலே நடையாடாத என்ற பொருளும் ஓடாத என்பதற்கு கொள்ளலாம். ஓடாத படையாளன். விழுக்கையாளன் என்றால் மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று தர்ம தாத்தா என்று சொல்லுகிறோமே, அதுதான் விழுக்கை ஆளன் என்று நன்றாக கொடுக்கக்கூடிய வள்ளல், உதாரன் என்று சொல்லுகின்றார். மறையாளன், ஓடாத படையாளன், விழுக்கையாளன், இரவாளன், பகலாளன். இரவு பகல்களெல்லாம் கூட ஆளுகின்றவன். அதாவது காலச்சக்கரம் அவனுடைய நியமனத்தின் கீழே இருக்கிறபடியினாலே அத்தனையும் கட்டி ஆளுகின்றவன் அவன்தானே. இரவாளன், இரவை ஆளுபவன். பகலாளன், பகலை ஆளுபவன். கடைசியில் என்னையாளன் என்று என்னை ஆளுபவன். என்னை என்னால் எப்படிப்பட்ட நீச்சன் நான், என்னையும் கூட ஆளுகின்றானவன். அதற்கு மேலே என்ன தெரிவிக்கிறான்? ஏழுலக பெரும் புறவாளன். 7 லோகங்களையும் ஒரு குடையின் கீழே தான் ஒருத்தனே ஆளுகின்றவன் பெரும் புறவாளன் என்று தானே ஏகசக்கராதிபதியாக சகல லோகங்களையும் ஆளுபவன். இத்தனை பெருமையும் அவனுக்கு எத்தாலே ஏற்பட்டது என்னால் திருவாளன், அந்த பிராட்டியோடு கூடியிருக்கிறபடியினாலே அவளுடைய ஒரு பெருமையாலே என்றோ அவனுக்கு இத்தனையும் வந்தது என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன். அப்படிப்பட்டவன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கம் என்று மிகவும் இனிதாக அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே அவன், ஏனென்றால் இப்படி திருவரங்கம் பெரிய கோவிலிலே வந்து அவன் சயனித்த பிற்பாடுதான் இத்தனையும் அவனுக்கு கைவரப் பெற்றதோ என்று சொல்லும்படியாக, அதாவது அத்தனை பேரும் திருவரங்கம் பெரிய கோவிலிலே அவனை போய் சேவித்து அதனாலே உயிர் பெறுகிறார்கள் அல்லவா. ஆகையினாலே அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாம், நாம் இங்கே இருப்பதனாலென்றோ இத்தனை பேரை வாழ்விக்க முடிகிறது என்று திருவாளனான எம்பெருமான் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற அந்த திருவரங்கம் என்று திருவரங்கம் திருப்பதியை இப்படி 10 பாசுரங்களாலே அனுபவித்த பெரியாழ்வார் கடைசியாக 11வது பாசுரத்திலே இந்த 10 பாட்டை கற்பவர்களுக்கு பயனும் சொல்லுகின்றார். கைநாகத்திடர் கடிந்த கனலாழிப்படையுடையான் கருதங்கோயில் தென்னாடும் வடநாடும் தொழ நின்ன திருவரங்கம் திருப்பதியின் மேல் மெய்யடியான் வெட்டுதைத்தான் விரைத்தளவள் உரைக்கவல்லார் என்னான் நெம்பெருமானினையடிக்கு இணைவறியாதிருப்பர்தாமே. கைநாகத்து இடர்கடிந்த கனலாழி படையுடையான். கைநாகம் என்றால் துதிக்கையை உடையதான ஒரு கஜேந்திரன் என்கிற யானை. அவனுக்கு ஒரு பெரிய இடர் ஏற்பட்டது. என்ன இடர்? இந்த பூவை எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பிக்காமல் போய்விடுமோ என்கிற நெஞ்சினுடைய இடர், ஆனையின் நெஞ்சிடர். அந்த நெஞ்சிடரை தீர்த்தான். கைநாகத்து இடர்கடிந்தான் கனலாழி படை என்னால் அந்த சக்கராயுதமாகிற படை ஆயுதத்தை உடையவன். அவன்
கருதும் கோயில் அவன் எழுந்தருளிருக்கிற திவ்ய தேசம் எது என்றால் அதுதான் திருவரங்கம். அதற்கு என்ன பெருமை என்றால் தென்னாடும் வடநாடும் தொழநின்ற திருவரங்கம் என்று தென்னாடு வடநாடு அத்தனை இடங்களிலே இருக்கிறவர்களும் அங்கே வந்து அந்த எம்பெருமானை சேவிக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். தென்னாட்டிலே இருப்பவர்கள் வடநாட்டிலே இருப்பவர்கள் எல்லோரும் எம்பெருமானை சேவிக்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்கிற நிகண்டுவின்படி பார்த்தால் இன்னொரு பொருளும் கொள்ளலாம். எம்பெருமானுடைய அவதாரங்கள் அத்தனையும் நிகழ்ந்தது பெரும்பாலும் வடநாட்டிலே என்று சொல்லலாம். ராமனாய் கண்ணனாய் எம்பெருமான் பிறந்தது வடநாட்டிலே. ஆனால் ஆழ்வார்களுடைய அவதாரங்கள் எல்லாம் தென்னாட்டிலே நடைபெற்றன. தென்னாடு என்னால் தென்னாட்டிலே அவதரித்தவரான ஆழ்வார்கள் 11 அவனை வணங்கினார்கள். வடநாடு என்னால் அது வடநாட்டிலே அவதரித்தவர்களான எம்பெருமானே ராமனாய் அவதரித்திருந்த காலத்திலே இந்த எம்பெருமானை திருவரங்கநாதனை அவன் பூஜை செய்தான் அல்லவா. ஆகையினாலே வடநாடும் தொழ நின்றார். ராமனே தொழுதான் என்னால் கண்ணனும் தொழுதிருப்பான் அல்லவா. ஆகையினாலே தென்னாடும் வடநாடும் தொழ நின்ற திருவரங்கன் திருப்பதியின் மேல் அருளி செய்தவர் யார் என்றால் மெய்நாவன் மெய்யடியான். மெய்நாவன் என்னால் மெய்யான வேதத்தையே நாவிலே உடையவர். மெய்யடியான் என்னால் எம்பெருமானுக்கு யாராலே என்ன குறை வந்து விடுகிறதோ என்று எப்பொழுதும் அஞ்சி அவனுக்கு பல்லாண்டு பாடுபவர் யாரோ அவர்தான் மெய்யடியான். அப்படிப்பட்டவர் பெரிய ஆழ்வார். மெய்நாவன் மெய்யடியான் விட்டு சித்தன். அவர் சொன்ன இந்த 10 பாசுரங்கள், இந்த 10 பாசுரங்களை வல்லவர்களுக்கு என்ன பெருமை என்னால் எஞ்ஞான்றும் எம்பெருமான் இணையடி கீழ் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளின் கீழே பிரியாது இணை பிரியாது என்றைக்கும் அவனுடைய திருவடிகளிலேயே சேர்ந்திருப்பார்கள் என்று எஞ்ஞான்றும் எம்பெருமான் இணையடி கீழ் இணை பிரியாது இருப்பர்தாமே. 10 பாட்டை கற்றால் அந்த எம்பெருமானை அதற்கப்புறம் அவர்கள் பிரிய வேண்டிய நிலையே அவர்களுக்கு ஏற்படாது என்று சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டினார். இன்னும் வேறு விதமாக இந்த திருவரங்கநாதனுடைய அனுபவத்தை அடுத்த திருமொழியிலேயும் தொடர்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஓர் அறிவிப்பு. சாஸ்திரா பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி மையம் மூலம் நடத்தப்படுகின்ற MA திவ்ய பிரபந்தம் பட்டப்படிப்பு தொடக்க